அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு ஏன் உளவியல் பாதிப்பு வருது தெரியுமா? மற்றவங்கள மாதிரி உங்களால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல தெரியுமா? என்னைக்காவது இதை சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? இல்லவே இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்காக மட்டுமே நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். மற்றவங்களுக்காக மட்டுமே திங்க் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னமும் சொல்லப்போனால் மற்றவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழவே இல்லை. அதுதான் உண்மை. அப்போது மற்றவங்க கேலி கிண்டல் செஞ்சால் உங்களால் தாங்கிக்க முடியும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கிண்டல் செஞ்சால் அது தாங்கிக்க முடியாது. மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன் இது எப்போ தெரியுமா தெரியும்? 40 வயசில் தெரியும். அப்போது உங்களுக்கு இயக்க நிலையில் இல்லாமல் அந்த சின்ன வயசுலேருந்து உங்களை கேலி கிண்டல் நக்கல் இப்படி பேசி பேசி நீங்கள் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிருப்பீங்க. இந்த சூழலில் உங்களால் வெளியில் வர முடியாமல் இதுதான் உண்மைன்னு நினச்சி வாழ்வீங்க. திருமணத்துக்கு அப்புறமும் கூட மற்றவங்க சொல்கிறது உங்களால் எடுத்துக்க முடியாது. உங்கள் வீட்டு நபர்கள், உங்கள் குடும்ப நபர்கள் எப்படியெல்லாம் உங்களை கேலி கிண்டல் செய்தாங்க. நீ குண்டாக இருக்கிற, நீ ஒல்லியாக இருக்கிற, நீ எதுக்கும் உதவ மாட்ட, நீ எல்லாம் வேஸ்ட்டு, நீ எல்லாம் உதவாக்கிற இப்படின்னு சொல்லியே வாழ்ந்து வந்திருந்தா இதுதான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த சூழல். திருமணத்துக்கு அப்புறம் கணவன் வீட்டில் யார் பேசினாலுமே உங்களால் தாங்கிக்க முடியாது. என்னடா அங்கேயும் இப்படி இங்கேயும் இப்படியா, நான் இருந்து என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே குறுக்கிக்கிறீங்க. இதனால தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் திங்க் பண்ணணுமே தவிர மற்றவங்களுக்காக நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம். உளவியல் விழிப்புணர்வில் ஏன் உங்களுக்கு என்னென்ன தடைகள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நம்மளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தோல்வியை தவிர்த்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது. தோல்விங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அது எப்படி அணுகிறோங்கிறதுல தான் வெற்றி இருக்குது. அவமானத்தை ஒதுக்கி விட்டுட்டு புகழ் பெற முடியாது. ஏன்னா அவமானப்படுறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் மரியாதை பெற முடியாது. எல்லா வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கான மதிப்பீடு இல்லாமல் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் என்னை மதிக்கலைன்னு சொல்லி புலம்புறாங்க. அடுத்தது புறக்கணிப்பு இல்லாமல் நீங்கள் அங்கீகாரம் பெறவே முடியாது. புறக்கணிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் இன்னொன்று சிந்திக்க முடியும். அந்த புறக்கணிப்பே இல்லாமல் உங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் உங்களோட சிந்தனை அதோடு முடிஞ்சு போயிடும். அந்த புறக்கணிப்பு இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அடுத்தது காயங்களே இல்லாமல் ஆரோக்கியம் இருக்காது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சளி காய்ச்சல், பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்துலேயுமே ஏதாவது ஒரு காயங்கள் இருக்கும். அதுதான் உங்களோட ஆரோக்கியத்திற்கு நன்மையை உருவாக்கும். அடுத்தது அழுகையே இல்லாமல் உங்களுடைய ஆனந்தம் வராது. ஒவ்வொரு சந்தோஷ உணர்வுலையும் துக்க உணர்வுலையும் அழுகைங்கிறது இருக்கும். அந்த அழுகை ஆனந்தத்தை கொடுக்குதா, ஏக்கத்தை கொடுக்குதா, அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தயார் பண்ணணும். இதுக்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் எதுவும் எனக்கு கிடைக்கல, எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி புறம்புறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. உங்களை நீங்கள் முன்னேற்றிக்க தயாராக நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் தன்னோட குழந்தைங்க எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வளர்த்தக்கூடியது தான். அந்த குழந்தைகள் சுயமாக எந்த திறனுமே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு வராங்க. பெற்றோர்கள் 50 வயதில் தான் இது புரியுது. என் மகன் எதுவும் செய்வதில்லை, எல்லாம் தெரிந்தும் எதுவும் செய்யாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்துடுறாங்க. வாழ்க்கையை இழந்துட்டு தான் நினைக்கிறாங்க. எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறாங்க. எப்படியெல்லாம் பேரண்ட் நினைக்கிறாங்க தெரியுமா? தன்னோட குழந்தைகளோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அந்த குழந்தைகளை அன்பாக பேசுறது, பாசிட்டிவாக மட்டும் பேசுறது, அவங்கள புஷ் பண்ணியே செய்ய வைக்கிறது. ஒரு எல்கேஜியிலேருந்து +2 காலேஜ் வரைக்குமே அந்த குழந்தையை சிந்தித்து செயல்படுறக்கே விடுறதில்ல. குளிக்கிறதுக்கு 10 தடவை சொல்லணும், சாப்பிட்றதுக்கு 10 தடவை சொல்லணும், வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பணும், காலேஜ் பஸ்ஸில் அனுப்பணும், பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சுட்டு வர்ற வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இப்படி புஷ் பண்ணாதான் அந்த குழந்தை போகுதுன்னு சொல்லி புஷ் பண்ணியே தள்ளுனோட விளைவு இன்றைக்கி 30 வயசில் பெரிய படிப்புகள் படிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு 4-5 டிகிரி 2-3 டிகிரி கூட படிச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் திருமணம் செய்யாமல் ஒரு முடக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் தான் உளவியல் வழிகாட்டுதல் லைஃப் பாத் அனாலிசிஸ் தேவைன்னு சொல்கிறோம். இதுதான் எங்களோட நிறுவனத்தில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதன் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சியடைய மேன்மையடைய நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் வருகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்